ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம இந்த ஐஸ்கிரீம்க்கு எதாங்க போகிறோம். My name is Sexy Sandy. Everybody, are you ready? Yeah. Ice to the ice cream cake orange. இன்றைக்கி நம்ம ஐஸ்கிரீம் கேவ் போயிட்டுருக்காங்க. இந்த ஐஸ்கிரீம் கேவ் வந்து பன்னாங் ஐஸ்லாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இடத்துல தான் இருக்குது. ஜேம்ஸ் பாண்ட் ஐலாண்ட் போகிற பேக்கேஜில் தாங்க இந்த ஐஸ்கிரீம் கேவ் ஐஸ்லாண்டு வரும். நமக்கு ஃபஸ்ட்டு இந்த ஐஸ்கிரீம் கேவ் ஐஸ்லாண்டை கூட்டிகிட்டு போயிட்டு தான் மற்ற பிளேசஸ்லாம் கூட்டிகிட்டு போவாங்க. நாம் இப்போ ஐஸ்கிரீம் கேவ் வந்து ரீச் ஆகிட்டாங்க. Could you please, your bag, your belonging, keep it on the board. இந்த ஐஸ்கிரீம் கேவ் வந்து ஒரு மர்மமான கேவ்னே சொல்கிறாங்க. ஏன்னா இதில் வந்து நிறைய பேர் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. நிறைய ஆங்கிலேயர்கள் வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு தான் இந்த இடத்துக்கு வந்து ஐஸ்கிரீம் கேவ் சொல்லிட்டு வச்சுருக்காங்க. இந்த குகை வந்து ரொம்ப கோல்டாகவே இருக்குங்க. இங்கே வந்து 10 டிகிரியில் தாங்க டெம்பரேச்சரே இருக்கும். அந்த அளவுக்கு நல்ல இங்கே இருக்க குகைக்குள்ளே போனோன்னாக்கா ஒவ்வொருத்தராக தாங்க போக முடியும். அங்கே உள்ளே இருக்கவங்களாம் வெளில வந்தால் தான் இன்னொருத்தர் உள்ளே ஏறி போக முடியும். ஏன்னா வழியெலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப குறுகிய பாதையாக தான் இருக்கும். இந்த கேவுக்கு உள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி என்னோடய கேப்டன் வந்து முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த கேவில் தண்ணி வருங்க. அதாவது மலையிலேருந்து ட்ராப்பாக தண்ணி வரும். அந்த தண்ணியை குடிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மலையிலேருந்து வர ட்ராப் வாட்டர்ஸ் எல்லாமே பார்த்திங்கனாக்கா கால்சியம் கார்பனேட் கலந்துருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து இது குடிக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே இருக்கிற குகையெல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ மர்மமாகவும் ஆச்சரியமாகவும் இருக்குங்க. நிறைய குகைகள் இருக்குது ஒவ்வொரு மலையிலையும். ஒரு வழியாக கஷ்டப்பட்டு நாங்கள் மலையில் ஏறி உள்ளே வந்துட்டாங்க. உள்ளே வரும்போது பார்த்திங்கன்னா எங்களால் ஒவ்வொருத்தராக தான் வர முடிஞ்சு. அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. என்னால் வீடியோ கூட எடுக்க முடியலலாம் பாருங்கள். அந்தளவுக்கு ரொம்ப குறுகிய பாதையாக தான் இருந்துச்சு. இங்கே இந்த ஜேம்ஸ் பாண்ட் ஐலாண்ட் டூர் போகும்போது கண்டிப்பாக டார்ச் லைட் எடுத்துகிட்டு போயிடுங்க. ஏன்னா இங்கே டார்ச் லைட் இல்லாமல் நீங்கள் உள்ளே வந்து எதையுமே பார்க்க முடியாதுங்க. அவ்வளோ இருட்டாக இருக்கும். இங்கே கைட்ஸ் எல்லாம் வந்து டார்ச் லைட் எடுத்துகிட்டு வராங்க. ஆனால் அது நமக்கு கைட் பண்ணுறதுக்கு, அதாவது நம்ம நடந்து போகிற பாதைகளுக்காக காட்டுறதுக்கு மட்டும் தான் யூஸ் ஆகுது. ஆனால் இங்கே நீங்கள் சுற்றி பார்க்குறதுக்கு அவ்வளோ இடம் இருக்குங்க. ஸோ அந்த இடம் எல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னாக்கா கண்டிப்பாக நீங்கள் டார்ச் லைட் இருந்தால் மட்டும்தான் பார்க்க முடியும். நான் போகிற ஒவ்வொரு பாதையிலையும் பார்த்தீங்கன்னாக்கா தூணாக வந்து பாறைகள் வந்து அப்படியே இருந்துச்சு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா வாட்டர் ட்ராப்ஸாக வந்து இது அப்படியே மலையாக உருவானதுங்க. அதனால தான் இதுக்கு வந்து நிறைய பேர் வந்து லைம்ஸ்டோன் கேவ் கூட சொல்கிறாங்க. இந்த மலைக்கு மேலே உள்ள பாறையிலேருந்து தண்ணிலாம் ட்ராப்பாக விழுந்து இது ஒரு சிலையாக வந்து உருவாகிருக்கு பாருங்கள். இந்த மேலே இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஷார்ப் எட்ஜில் இருந்து தாங்க ட்ராப்பாக வந்து விழுது. இது விழுந்து தான் இது வந்து ஒரு கோன் மாதிரி கிரியேட் ஆகிருக்கு பாருங்கள். Why the limestone is like a structure like this? Because you see in the top, every day the dripping water, when it drop down into this one area, it's like a grow up for the limestone. Inside water we have like a calcium salt, everybody, calcium carbonate. Do you know this one, right? When we study in the chemistry, calcium carbonate, just like that, it's grow up from the dripping water. Someone will wonder, Sandy, can I drink some water inside the cave? If you drink some water inside the cave, after that your kidney. என்னோடய கேப்டன் என்ன சொல்கிறாங்கனாக்கா, இந்த மலையிலேருந்து வர ட்ராப் வாட்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா கால்சியம் கார்பனேட் இருக்குது. இந்த தண்ணியை வந்து நீங்கள் பிடிச்சி குடிச்சிட்டிங்கனாக்கா நம்ம கிட்னியில் வந்து ஸ்டோன் ஃபார்ம் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து நம்ம இறக்கிறது கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. Some water inside the cave. You have to go outside and drink some water outside, suggest from water flow, better. Okay. It doesn't have calcium carbonate, make for the stone.
And this one, someone will wonder, why this one area we have like a diamond water flow stalactite. You can see, it's like a diamond. Wow. When the dripping water pass to the level of the mountain, inside water it have like a mineral. But someone, Sandy, why over there it doesn't have like a diamond? Why this one it doesn't have like a diamond? Why this one it have only diamond? Because you see from the top of the mountain over that way, this one area is like a mineral. When the raining pass to the level of the mountain, that's why it drop down, drop down, drop down. Someone can see the dripping water here. You see, right? Some water here. இந்த பாறை பார்க்குறதுக்கு நமக்கு டைமண்ட் மாதிரி தெரியுங்க. இது டைமண்ட் கிடையாதுங்க. இதுவும் வந்து பார்த்திங்கனாக்கா மினரல்ஸால் உருவான ஒரு பாறை தான். இது பார்க்குறதுக்கு மின்னுற மாதிரி இருக்கும் லைட் வெளிச்சத்தில். இது நீங்கள் தொட்டுறவோ இல்லை தொட்டுட்டு வாயில் கையோ வச்சிடக்கூடாது. வச்சிட்டிங்கனாக்கா உங்கள் லிவர் வந்து ஃபெயிலியர் ஆகிடும், உங்கள் கிட்னியே ஃபெயிலியர் ஆகிடுங்க. That's why go up every day. The dripping water up, the dripping water up, let it go up. Because inside here, inside water, this one have calcium carbonate. Don't drink water here. Dangerous, dangerous. And you can see here, it's like a diamond crystal. Ping, 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 very beautiful. And this one cave we call ice cream cave. Sandy will show you why this one cave we call the ice cream cave. Okay, come follow me to the next one. இதை பார்த்துட்டு நம்ம இன்னும் உள்ளே போனோங்க. உள்ளே போனால் தான் ஐஸ்கிரீம் கேவ்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிற ஸ்பாட் வந்து உள்ளே இருக்குது. இதுக்கு வந்து என்ன ரீசன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு இப்போ தெரிஞ்சிடும். இங்கே போகிற வழியெல்லாம் மலையெல்லாம் அப்படியே தண்ணியாக உருவாக்கி அந்த ட்ராப்ஸ் எல்லாம் வந்து அது அப்படியே விழுது மாதிரியே மாறி இருக்குது பாருங்கள். இது வந்து அப்படியே தரையை வந்து டச் பண்ணுற அளவுக்கு வந்து அப்படி விழுதாக வந்திருக்கு. நான் மரத்தில் தாங்க விழுதெல்லாம் பார்த்துருக்கேன். பாறையெல்லாம் விழுது பார்க்குறது இது தாங்க மொதல் தடவை. இது வந்து எனக்கு வந்து உண்மையில் ஒரு ஆச்சரியமான இடமா தான் தெரியுது. இன்னும் போய்கிட்டே இருக்கு பாருங்கள். நான் நடந்தே எப்படி வந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் வந்திருப்பேன். அந்த அளவுக்கு இந்த குகை இன்னும் போய்கிட்டே இருக்குது. இன்னும் ரொம்ப தூரம் போகணுங்க. இன்னும் ரொம்ப தூரம் போனால் தான் அந்த ஐஸ்கிரீம் கேவ் அப்படிங்கிற ஸ்பாட் வந்து ரீச் பண்ண முடியும். ஃபைனலாக அந்த நம்ம ஐஸ்கிரீம் பாறையை வந்து ரீச் பண்ணிட்டோங்க. இங்கே தான் அந்த ஐஸ்கிரீம் பாறை இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது தாங்க ஐஸ்கிரீம் ராக்கு. இந்த ஐஸ்கிரீம் ராக்கை பார்க்குறதுக்கு தான் எல்லாருமே இங்கே வருவாங்க. இது அவ்வளோ ஃபேமஸான பிளேஸு. இதை பார்த்து இது பக்கத்தில் ஃபோட்டோ எடுத்து அவங்க போடுவாங்க. இது வந்து அவ்வளோ ஃபேமஸான லொக்கேஷனுங்க இங்கே. இதுக்கு ஏன் ஐஸ்கிரீம் ராக்குன்னு சொல்லி பேர் வந்துச்சுனாக்கா, இது பார்க்குறதுக்கு ஐஸ்கிரீம் மாதிரியே இருக்குங்க. அதனால தான் இது வந்து ஐஸ்கிரீம் ராக்குன்னு சொல்லி நேம் வந்தது. நிறைய பேர் இது பக்கத்தில் நின்று இது சாப்பிட்ற மாதிரிலாம் ஃபோட்டோ எடுப்பாங்க. அதெல்லாம் எடுத்து இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை ஃபேஸ்புக்லேயோ சொல்லி போடுவாங்க. இது வந்து அவ்வளோ ஃபேமஸான ஸ்பாட்டுங்க. இந்த ஐஸ்கிரீம் ராக் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 300லேருந்து 400 வருஷம் ஆச்சுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அவ்வளோ வருஷமாக ட்ராப்பாக விழுந்து இதை வந்து ஐஸ்கிரீம் கோனாக வந்து மாறியிருக்காங்க. Like that, you Dairy Queen, you want to buy for the ice cream cone. This one is like an ice cream and have a diamond. Every day, the dripping water from the top of the mountain will pass to the level and drop down and drop down. It starts from here, go up, go up, go up, go up, go up. This one we forecast the year about 300 million years. Now 300 million years. And the Thai government come to survey for this one cave, and they see this one structure is like an ice cream cone.
That's why we attract it for the name of this cave, ice cream cave. This is the signature, the signature of this one. When you go to travel inside the cave, Sandy don't want you to touch anything inside the cave, okay? Very important. Because you don't know somewhere it's like a diamond or not. Somewhere it's not diamond. If you go to touch the diamond, you can see it disappear. That's why the next people, they cannot see how beautiful this one. Very important. Okay, right now, Sandy will take a photo for you, family by family. Who would like to take a photo? Please give me for telephone, please. இந்த ஐஸ்கிரீம் கேவோட வீடியோ இதோட முடியுதுங்க. இந்த வீடியோ நான் உங்களுக்கு எல்லாத்தையுமே கவர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். எல்லா இன்ஃபர்மேஷனும் சொல்லியிருப்பேன். ஏதாவது நான் மிஸ் பண்ணியிருந்தேனாக்கா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ நான் நல்லா பண்ணியிருக்கேன் நம்புகிறேன். எப்படி பண்ணியிருக்கேன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.